அனைவருக்கும் வணக்கங்க. என் பையனுக்கு ஒரு போர்டு ஒன்று வாங்கினேங்க. சரி, ஓகே, இந்த போர்டை வச்சு ஒரு வீடியோ எடுத்து பார்ப்போம், எப்படி இருக்குன்றத பார்ப்போன்றதுக்காக இந்த ஒரு வீடியோ ஒன்று பண்றேன். எப்படி இருக்குதுன்றத பார்க்கலாம், நீங்களும் சொல்லுங்க. லக்ன புள்ளி சில வீடியோ எடுக்கும் போது அது போர்டில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப சிறப்பா இருக்குமேன்றது தோணும். ஸோ அது மாதிரி ஒரு வீடியோ இப்போ நான் பண்றேன், பாருங்க. லக்ன புள்ளியை கணக்கிடுவது எப்படி? இந்த லக்ன புள்ளி இருக்கு பாருங்க, அது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். லக்னம்னு இருக்கும், லான்னு போட்டிருப்பாங்க, அதுதான் லக்னம். அதுதான் ஆக்சுவலி நம்மளுடைய தலையெழுத்து. அந்த லக்னம் என்பது ரொம்ப முக்கியமானது. இது மேஷ லக்னம், இது ரிஷபம், இது மிதுனம், இது கடகம், சிம்மம், கன்னி. இந்த மாதிரி ஒரு ஒரு கட்டத்துக்கு ஒரு ஒரு பேர் இருக்கு. இதுதான் 360 டிகிரி, 360 டிகிரி, ரைட்டுங்களா? இதுதான் ராசி கட்டம். அது ராசி கட்டம்னா ஒண்ணும் கிடையாது, அந்த வான் மண்டலம். ராசி கட்டம்னா ஒண்ணும் கிடையாதுங்க, வான் மண்டலம். இந்த வான் மண்டலத்தை வைத்துதான் சித்தர்கள், ரிஷிகள், முனிகள் இந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்குதுன்றத இது பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒரு லக்னத்துல பிறந்திருப்போம். அந்த லக்னத்துல 1 டிகிரிலையும் பிறந்திருப்போம், 2 டிகிரிலையும் பிறந்திருப்போம், 5 டிகிரிலையும் பிறந்திருப்போம், 10 டிகிரிலையும் பிறந்திருப்போம், 15, 20, 25, 28 டிகிரி, 29 டிகிரியில கூட பிறந்திருப்பாங்க, ரைட்டுங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது ரிஷபம், இது ரிஷப லக்னம், ரைட்டுங்களா? சுக்கிரனோட லக்னம். இந்த லக்னத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்கன்னு வைங்க. இந்த லக்னத்தோடைய அளவு 30 டிகிரி. 30 இன்டு 12 360 வரும், ரைட்டுங்களா? இதோடைய மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம இந்த வீடியோல லக்னம் உங்களுக்கு லக்னம் எங்க விழுந்திருக்குதுன்றத வச்சுதான் எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஒரு குருவோடைய பார்வை, அந்த லக்னம் என்ன நட்சத்திரத்துல விழுந்திருக்கு, அந்த லக்னத்தோடைய புள்ளி டிகிரி என்ன, அந்த டிகிரியை வச்சுதான் மற்ற கிரகங்கள் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண முடியும். நான் அதை சொல்றேன். இந்த டிகிரியை வச்சுதான் ஒரு ஜாதகம் அவயோக ஜாதகமா யோக ஜாதகமான்றத நம்மளால தீர்மானிக்க முடியும். இது 30 டிகிரி அளவு. ஒரு ராசி கட்டம் பாத்தீங்கன்னா 30 டிகிரி. ரைட்டுங்களா? இங்க 15 டிகிரி வரும். 5, 10, 15, 20, 25. 5, 10, 15, 20, 25. இந்த வீடியோல எப்படி தெரியுது, லைட் எப்படி அடிக்குது எதுவுமே தெரியல. எடுக்கிறேன், எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் என்னென்ன கரெக்ஷன் இருக்கோ பண்ணலாங்க. இப்போ ரிஷப லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்கிறார். சென்ட்ரா 15 டிகிரியில பிறந்துட்டாருன்னா பிரச்சனையே கிடையாது. சென்ட்ரா இந்த இடத்துல இந்த 15 டிகிரியில பிறந்திருக்கிறாருன்னா ப்ராப்ளமே கிடையாது. அவரு ரிஷப லக்னம் மட்டும்தான். அவருக்கு லக்னாதிபதி சுக்கிரன் மட்டும்தான். ஆனா எல்லாருமே அப்படி பிறகுறாங்களா? கண்டிப்பா கிடையாது. இப்போ இவர் 5 டிகிரியில பிறந்திருக்காருன்னு வைங்க. 5 டிகிரியில ஒருத்தர் ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறார். ரிஷப லக்னத்தோடைய அதிபதி சுக்கிரன், ரைட்டுங்களா? 5 டிகிரியில ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னா இந்த அளவுல ஒரு பிறந்திருக்கிறார். இந்த அளவுல இந்த லெவல்ல இந்த அளவுல பிறந்திருக்கிறார். அப்போ ஒரு லக்னத்தோடைய அளவு 30 டிகிரி. ஒரு ராசி கட்டமும் 30 டிகிரி, லக்னத்தோடைய அளவும் 30 டிகிரி. சரிங்களா? இப்போ ஒருத்தர் 5 டிகிரியில இங்க பிறந்திருக்கிறாருன்னா இந்த சைடு 15 டிகிரி, இந்த சைடு 15 டிகிரி. ஓகேங்களா?
அப்போ இங்க இருந்து 15 டிகிரி, இங்க இருந்து 15 டிகிரி. அப்போ ரிஷபத்தை விட்டு மேஷத்துக்கு அவருடைய லக்னத்தோடைய அளவு போகுது. இது மேஷ லக்னம், இது ரிஷபம். ரைட்டுங்களா? சோ இவர் 5 டிகிரியில பிறந்த காரணத்தால இத சென்டர் பாயிண்டா புடிச்சு இந்த சைடு 15 டிகிரி, இந்த சைடு 15 டிகிரி போட்டீங்கன்னு வைங்களேன், மேஷத்துக்குள்ளேயும் வருது. அப்பனா என்ன அர்த்தம்னா, ரிஷபம் சுக்கிரன் இவருக்கு லக்னாதிபதி, செவ்வாய் இவரும் இவருக்கு லக்னாதிபதியாக வருவார். 10 டிகிரி மேஷத்துக்குள்ள இருக்கு, 20 டிகிரி ரிஷபத்துக்குள்ள இருக்கு. இதெல்லாம் நீங்க எந்த புக்ல பார்த்தாலும் இருக்காது. பலன் கரெக்டா வேணும்னா இதெல்லாம் பார்த்தாதான் வரும். நம்ம வீட்டுல பழைய ஜாதகம் அந்த காலத்துல எழுதியிருப்பாங்க, அதுல டிகிரியே இருக்காது. இந்த டிகிரி ஏன் முக்கியன்றத நான் இப்ப சொல்றேன். இதுக்கு மேலதான் விஷயமே. சோ பாத்தீங்கன்னா இந்த மேஷத்துக்குள்ளேயும் அந்த டிகிரி அந்த சைஸ் இருக்கும். ரைட்டுங்களா? சோ இந்த சென்டர் பாயிண்ட வச்சு மேஷத்துக்குள்ளேயும் வரதால செவ்வாயோடைய தசையும் உங்களுக்கு நற்பலனை செய்யும், செவ்வாயும் உங்களுக்கு நற்பலனை செய்வார். அங்கதான் விஷயமே இருக்கு. சுக்கிரன் மட்டும் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாரு, செவ்வாயும் நல்லது செய்வார். இது உங்களுக்கு போனஸ் தானே, போனஸ் பாயிண்ட் தானே, நல்ல விஷயம் தானே. அதே மாதிரி இது கடகம் 30 டிகிரி கொண்ட அளவு கொண்டது. நீங்க 25 டிகிரியில பிறந்திருக்கீங்க. கடகம், கடகத்துல உங்களுடைய லக்னம் 25 டிகிரியில விழுந்திருக்குன்னா அப்போ நீங்க சிம்மத்துக்கும் டிராவல் பண்ணுவீங்க. அப்போ சந்திரனும் உங்களுக்கு லக்னாதிபதி, சூரியனும் உங்களுக்கு லக்னாதிபதியாக வருவார். இப்ப பாத்தீங்கன்னா 20% ரிஷபத்துல இருக்கு, 10% மேஷத்துல இருக்குதுன்னா 70% சுக்கிரன் லக்னாதிபதியாக செயல்படுவார். 70% பவரா செயல்படுவார். 30% செவ்வாய் லக்னாதிபதியாக செயல்படுவார். அதுக்குன்னு முழு லக்னாதிபதியா செவ்வாய் செயல்பட மாட்டார். 30% தான் அவர் அந்த பவரை கொடுப்பாரு. சுக்கிரன் சுக்கிரனோட வீட்டுக்குள்ள அந்த புள்ளி விழுந்ததால சுக்கிரன் தான் உங்களுக்கு லக்னாதிபதி. அவரை தான் லக்னாதிபதினு சொல்லணும், 2 பேரை லக்னாதிபதினு சொல்லக்கூடாது. அந்த சுக்கிரன் முழு லக்னாதிபதி. ஆனா அந்த வீட்டுக்குள்ள விழுந்துருச்சு. 1 டிகிரிக்குள்ள விழுந்தாலும், 2 டிகிரிக்குள்ள விழுந்தாலும், இல்ல கடைசியில 28 டிகிரிக்குள்ள விழுந்தாலும், 29 டிகிரிக்குள்ள விழுந்தாலும் அவங்கதான் லக்னாதிபதி, அவங்கதான் மேஜர் ரோல் பண்ணுவாங்க. இதுல நம்மளுக்கு என்ன ஒரு ப்ராஃபிட்னா, இந்த செவ்வாயோடைய தசா புக்தியும் நன்மையை செய்யும், செவ்வாயோடைய காரகத்துவங்களும் கிடைக்கும். அப்போ ரிஷப லக்னத்துல ஒருத்தர் 5 டிகிரியில பிறந்திருக்கிறாருன்னா செவ்வாயோடைய காரகத்துவங்களும் அவங்களுக்கு இருக்கும். அவங்க கொஞ்சம் கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க. இதுதாங்க கான்செப்ட். சரிங்க, இந்த டிகிரி எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம்னு பாத்தீங்கன்னா, நிறைய விஷயத்துல முக்கியத்துவம் இருக்கு. இப்ப நான் எதுக்குன்னு சொல்றேன். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஒருத்தர் 5 டிகிரியில ரிஷபத்துல பிறந்திருக்கிறாருன்னு வைங்க. இங்க குரு இருக்கிறார், இங்க குரு இருக்கிறார். குருவுக்கு 3 பார்வை இருக்குங்க. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இவர் இருக்கிற இடம் 1. இது 2வது வீடு, இது 3வது வீடு, இது 4வது வீடு, இது 5வது வீடு. இந்த குரு ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை பார்ப்பார்.
அடுத்தது 7வது வீடு 1 2 3 4 5 6 7 7வது வீட்டை பார்ப்பார். அடுத்தது 9 இந்த 9வது வீட்டையும் பார்ப்பார். ஆனா இந்த 9வது வீட்டை இந்த லக்னத்தை எங்க பார்ப்பாருன்றத அவர் டிகிரியை தான் தீர்மானிக்கும். ஒரு உதாரணத்துக்கு இவர் 25 டிகிரியில இருக்கிறாருன்னு வைங்களேன், 25 டிகிரியில இருக்கிறார் குரு. குரு 25 டிகிரியில இருக்கிறாரு, லக்னம் வந்து 5 டிகிரியில இருக்குன்னா குரு எங்க தெரியுங்களா பாப்பாரு? லக்ன புள்ளிய பார்க்கவே மாட்டார். குரு கரெக்டா இந்த 25வது டிகிரியை தான் பார்ப்பார். இங்க இருந்து 15, இங்க இருந்து 15, இங்க இருந்து 15. புரியுதுங்களா? லக்னம் 5 டிகிரியில இருக்கு, லக்ன புள்ளி இங்க இருக்கு, குரு வந்து 25 டிகிரியில இருக்கிறாரு. அப்போ இந்த ராசி இது கன்னி ராசி. இந்த கன்னியில இருக்கிற 25 டிகிரியில இருக்கிற குரு 9வது பார்வை, இது வந்து 9வது பார்வை, இது 7வது பார்வை, இது 5வது பார்வை. இந்த 9வது பார்வை சென்டர் பாயிண்ட் 25 டிகிரியை தான் பார்ப்பார். இப்போ இந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்குதுன்னு வைங்களேன், 25 டிகிரியில இருக்குதுன்னா சென்டர் பாயிண்டா அந்த கிரகத்தை பார்ப்பார். ஆனா லக்ன புள்ளிய பார்க்க மாட்டார். லக்னத்தை பார்ப்பாரு, லக்ன புள்ளிய பார்க்க மாட்டார். லக்ன புள்ளி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். லக்ன புள்ளிய பார்க்கும்போது பவர் ரொம்ப எக்ஸ்ட்ரா வரும். இதுதான் கான்செப்ட். லக்ன புள்ளிய பார்க்கும்போது பவர் வந்து எக்ஸ்ட்ராவா கிடைக்கும், அந்த குருவோடைய அந்த இது. இப்போ இந்த 25 டிகிரில இருந்து இந்த இடத்துல தான் பார்ப்பார். அப்போ அந்த லக்ன புள்ளிய வந்து அவர் பார்க்க மாட்டார், மிஸ் பண்ணுவார். சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு இப்போ குருவுக்கு இது வந்து 10வது வீடுங்க. 7 8 இது வந்து 9வது வீடு, இது 10வது வீடு. குரு அமர்ந்த இடத்துக்கு இது 10வது வீடு. இந்த இடத்துல புதன் 5 டிகிரியோ இல்ல 3 டிகிரியோ இல்ல 4 டிகிரியோ இல்ல 6 டிகிரியோ உங்க உட்காந்துன்னு இருக்காருன்னு வைங்களேன், 10வது வீட்டுல இருக்கிற புதனை பார்ப்பார். குருவுக்கு 10ஆம் பார்வை கிடையாது. டிகிரி எல்லாம் ஏன் முக்கியம்னா இதுக்குதான். ஆனா குரு இங்க இருக்கிறார். குரு வந்து இந்த ராசி கட்டத்துல இந்த இடத்துல இருக்கிறார். ரைட்டுங்களா? இங்க இருந்து இங்க பாக்குறதால இந்த பார்வையோடைய அளவு இப்படி வரதால இந்த இடத்துல ஒரு 10வது வீட்டுல ஒரு கிரகம் இருந்தாலும், அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, ராகுவா இருந்தாலும் சரி, கேதுவா இருந்தாலும் சரி, சூரியனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல இருக்கிற கிரகத்தை, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கிற கிரகத்தை, ரைட்டுங்களா, இந்த இடத்துல வந்து அவர் பார்ப்பார். இப்போ ஒரு புதன் உதாரணத்துக்கு 5 டிகிரியில இருக்குதுன்னா அருமையா அவரை பார்ப்பார். 10வது வீட்டுல இருக்கிற புதனை பார்ப்பாரு, 9ஆம் வீட்டுல இருக்கிற லக்னத்தை பார்க்க மாட்டார். ஒரு உதாரணத்துக்கு சுக்கிரன் இங்க 2 டிகிரியில இருக்கிறாருன்னா இவரை பார்க்க மாட்டார். 9வது வீட்டுல இருக்கிற சுக்கிரனை பார்க்காம 10வது வீட்டுல இருக்கிற புதனை பார்ப்பார். சோ இந்த டிகிரி வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்க. இதுக்கு மட்டும் கிடையாதுங்க, இந்த லக்ன புள்ளி ரொம்ப முக்கியம். அந்த லக்ன புள்ளிக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும், கிருத்திகை நட்சத்திரம். அந்த லக்ன புள்ளியை பார்க்கறது ஒரு இது, ரைட்டுங்களா, ஒரு பவர். பிளஸ் வந்து மற்ற கிரகங்கள், அது நான் வந்து அடுத்த வீடியோல சொல்றேன். மற்ற கிரகங்கள் எங்க எங்க எந்த டிகிரியில இருக்கோ இந்த லக்னத்தோட கனெக்ட் ஆகும். அதாவது இதுதான் ரொம்ப மெயின், ரொம்ப மெயின். உங்க வீட்டு அட்ரஸ் மாதிரி, உங்க வீட்டு நம்பர்னு வைங்க, உங்க தலையெழுத்துன்னு வைங்க. லக்னாதிபதி சுக்கிரன் தான், அவரும் ரொம்ப முக்கியம் தான். ஆனா ஃபர்ஸ்ட் முக்கியம் இது, இந்த 5 டிகிரியில இருக்கிற அந்த லக்னம். நீங்க மத்தது நீங்க எல்லா வீட்டுக்கும் நீங்க கணக்கு பண்ணிக்கலாம். இதே 15 டிகிரியில பிறந்துட்டீங்க, லக்னம் வந்து 15 டிகிரியில விழுந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது. இதே இந்த இடத்துல இதே நீங்க கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, இது கும்பம்.
இது மகரம், இது மகர ராசி, இது கும்பராசி. இந்த கும்ப லக்னத்துல 28 டிகிரியில பிறந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சனியும் லக்னாதிபதியாக வருவார், குருவும் லக்னாதிபதியாக. இந்த 28ல இருந்து 15 புடிங்க, இந்த இடத்துல ஒரு 15 புடிங்க. சோ உங்களுக்கு குரு தான், சனி தான் மெயின் லக்னாதிபதி. ஏன்னா அவரோட வீட்டுக்குள்ளதான் லக்ன புள்ளி விழுந்திருக்கு. ஆனால் குருவும் உங்களுக்கு நன்மையை செய்வார், அவரும் லக்னாதிபதி என்ற அமைப்புல வருவார். ரைட்டுங்களா? அந்த மாதிரி. சோ நீங்க மத்த எதுக்கு வேணாலும் நினைச்சுக்கலாம். இப்போ நீங்க உங்களுக்கு சில குழப்பங்கள் வரும். சார் நான் வந்து 12 டிகிரியில பிறந்திருக்கேன், 18 டிகிரியில பிறந்திருக்கேன், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஓரத்துல இப்படி பிறக்கும் போது, இந்த சைடு ஓரமா பிறக்கும் போது, இந்த சைடு ஓரமா பிறக்கும் போதுதான் நல்லா எஃபெக்டிவா இருக்கும். இங்க 12 டிகிரியில பிறந்திருக்கும் போது, இப்போ நீங்க ரிஷபத்துல லக்னம் 12 டிகிரியில இருக்கும் போது ஜஸ்ட் 3 டிகிரி தான் மேஷத்துக்குள்ள விழும். சோ 3 டிகிரி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காது, இருந்தாலும் அதுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. ரைட்டுங்களா? சோ 3 டிகிரி வந்து பெரிய லெவல்ல பிளே பண்ணாது. ஒரு 10 டிகிரி இருக்குதுன்னா சூப்பரா பிளே பண்ணும். 15 டிகிரி இருக்குதுன்னா, இந்த சில பேரு ரிஷபத்துல 1 டிகிரியில பிறப்பாங்க. சோ அப்ப அந்த 2 பேரும் லக்னாதிபதியா சரிசமமான லக்னாதிபதியா செயல்படுவாங்க. சரிங்களா? இந்த பதிவுல இந்த லக்ன புள்ளி ரொம்ப முக்கியங்க. லக்ன புள்ளியும் அதை வச்சுதான் அந்த கிரகம் அந்த வீட்டை பாக்குதா, அந்த புள்ளிய பாக்குதா. இந்த புள்ளிய வச்சுதான் இப்போ இதுதான் 2வது வீடுன்னு வைங்களேன். இது 2வது, 2nd ஹவுஸ், 3rd, 4th. இதுக்கும் இந்த 5 டிகிரி தான் கணக்கு எடுக்கணுமே. இந்த 3rd ஹவுஸுக்கும் 5 டிகிரி தான் கணக்கு எடுக்கணும், 4th ஹவுஸுக்கும் 5 டிகிரி தான் கணக்கு எடுக்கணும். சோ இதுதான் மெயின். ரைட்டுங்களா? இது புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. சோ இந்த மாதிரி எழுதி போடும்போது உங்களுக்கு ரொம்ப நல்ல வசதியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.